ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் நான் இதில் ஊற வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி, கேரட் வந்து ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம 4 தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயம் தக்காளி ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ காய்கறி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கணும், அதுக்காக சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூளோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு அரிசியும் 1.5 கப் அளவுக்கு பருப்பும் சேர்த்துருந்தோம் இல்லையா, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பருப்புக்கு வந்து நம்ம தண்ணி மெஷர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தோம்ல, அந்த 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியும், பருப்புக்காக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி அதிகம் எடுக்காது, அதுக்காக வந்து 1 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். மொத்தமாக நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி கொதி வரும்போது அரிசியும் இது கூட சேர்த்துடலாம். எல்லா அரிசியும் இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு 2 இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி சேர்த்துருக்கோம், கூடவே பட்டை கிராம்பு வாசத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பத்தலை அப்படின்றனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சுட்டு சரியாக ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே விசில் வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக எடுத்து பாருங்கள். லைட்டாக சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய குக்கருக்கு 5 விசில் சரியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், குக்கர் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா சுத்தமாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறேன். நல்லாவே சாதம் வெந்திருக்கு. இது கூட நல்லா மேலால் மல்லித்தலை சர்வ் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சுட சுட வாசனையான சாதம் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
நல்லா சுட சுட வாசனையான சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. காய்கறிலாம் சேர்த்து ரொம்ப கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அப்படியே ஒரு தட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.